our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க தேவனே உங்களை வழிநடத்தி இருக்கிறார். ஏனென்றால் இன்றைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். யாராலும் தடுக்கவோ மறுக்கவோ முடியாத ஒரு மேன்மையை உங்களுக்கு தரப்போகிறார். இந்த வீடியோ முடிவதற்குள் அது எப்படி நடக்கும் என்பதை தேவன் உங்களுக்கு காண்பிப்பார். ஆகவே இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இன்று உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் வைராக்கியமாய் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தும் போது எந்த மனிதனாலும் உங்களை ஒதுக்கி கீழ்ப்படுத்தவே முடியாது. கர்த்தர் தருகிற மேன்மை நிரந்தரமானதும் மேன்மையானதும் ஆகும். மோசேக்கு பின்பாக கர்த்தர் யோசுவாவை தெரிந்து கொண்டு பெரிய பொறுப்பை அவரது கைகளில் கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் பொறுப்பு. கானானில் உள்ள ராஜாக்களுக்கும் ஜாதிகளுக்கும் விரோதமாய் யுத்தம் செய்ய வேண்டிய பொறுப்பு. தேசத்தை ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கும் பொறுப்பு என பல பொறுப்புகள் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எப்படி நான் இதை செய்து முடிப்பேன்? ஜனங்களோ முரட்டாட்டமான முறுமுறுக்கிற ஜனங்களாய் இருக்கிறார்களே, அவர்கள் எப்படி எனக்கு கீழ்ப்பட்டிருப்பார்கள் என்று கலங்கிய யோசுவாவை கர்த்தர் மனதுருக்கத்தோடு நோக்கி பார்த்து, உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்றார். அவர் சொன்னபடியே யோசுவாவை அன்றைக்கு மேன்மைப்படுத்தினார். ஆம், கர்த்தர் உங்களையும் உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் சித்தமாய் இருக்கிறார். அது ஒருவேளை ஒரு பதவி உயர்வாய் இருக்கலாம், அல்லது புதிய பொறுப்புகள் உத்தரவாதங்கள் உங்களுக்கு தரப்படலாம். கர்த்தருடைய கண்களிலே உங்களுக்கு தயவு கிடைத்திருக்கிறதினால் அதை இன்றைக்கே செய்தருளுவார். வேதம் சொல்லுகிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று உண்டு. அவருடைய பலத்த கரத்தில் தாழ்மையோடு அடங்கியிருக்க வேண்டும் என்பதே அது. மேலும் அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. சிலரை கர்த்தர் மேன்மைப்படுத்தும் போது மனமேட்டிமை ஆகிவிடுகிறார்கள். நேபுகாத்நேச்சாருக்கு கர்த்தர் கனத்தையும் மகிமையையும் மேன்மையையும் கொடுத்த போது அவர் தன்னை தாழ்த்தாமல் பெருமை அடைந்து விட்டார். பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையிலே உலாவி, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. மனுஷரினின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய் என்று உரைத்தது. பெருமை காரணமாக அவர் உடனே மனுஷரினின்று தள்ளப்பட்டு மிருகம் போலானார். பிரியமானவர்களே, கர்த்தர் ஏற்கனவே உங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அவருக்கு முன்பாக நீங்கள் தாழ்மையோடு நடந்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த வார்த்தை உங்கள் மனதில் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கலாம். தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை நான் எப்படி நிச்சயமாக அறிவது? இந்த கேள்விக்கான பதிலை யோசுவாவின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஏனென்றால் இது உங்கள் சூழ்நிலைக்கும் பொருந்தும். யோசுவாவை தேவன் மேன்மைப்படுத்தினால் மாத்திரமே இஸ்ரவேலர்
தேவன் அவனோடு இருப்பதை அறிந்து கொள்வார்கள். யோசுவாவோடு தேவன் இருக்கிறாரா இல்லையா என்ற சந்தேகம் ஜனங்களுக்கு இருக்கக்கூடும். மோசேயை போல யோசுவாவால் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய முடிந்தால் தேவன் அவனுக்கு உதவி செய்வார் என்று அவர்கள் எண்ணி இருக்கக்கூடும். இது போன்ற சந்தேகங்களை அகற்றுவதற்காகவே தேவன் தாவீதை தாம் உயர்த்தியது போல யோசுவாவையும் மேன்மைப்படுத்தினார். தேவனிடமிருந்து தனக்கு ரட்சிப்பும் ஒத்தாசையும் இல்லை என்று கூறி ஜனங்கள் தன்னை நிந்தித்ததை குறித்து தாவீது கூறியுள்ளான். ஆனாலும் தாவீது கர்த்தரை நம்பினான். அவரே தனக்கு கேடகமும் மகிமையும் தலையை உயர்த்துகிறவருமாயிருப்பதாக அறிக்கை செய்தான். அவ்வாறே தாம் நம்மை பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும்படி செய்வதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். தாம் அன்றைய தினம் முதல் யோசுவாவை மேன்மைப்படுத்த தொடங்குவதாக கர்த்தர் அவனிடம் கூறினார். அப்படியே செய்தார். தாம் வாக்கு பண்ணியபடியே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக யோசுவாவை பெரிய தலைவனாக்கினார். இஸ்ரவேலர் மோசேக்கு பயந்தது போல யோசுவாவுக்கும் பயந்தார்கள். அன்றைய தினம் கர்த்தர் ஓர் அதிசயத்தையும் அடையாளத்தையும் செய்தார். முன்னர் செங்கடலை பிளந்ததை போல அவர் யோர்தானின் தண்ணீரை பிளந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஓர் அற்புதத்தை காண்பீர்கள். யோசுவாவை போல நீங்களும் கர்த்தரை கனப்படுத்தி அவரது வசனத்தை விசுவாசிப்பீர்கள் என்றால் அவர் உங்களையும் உயர்த்துவார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று வேதம் கூறுகிறது. நாம் தேவனை கனம் பண்ணினால் அவர் பதிலுக்கு நம்மை கனம் பண்ணுவார். தேவனுடைய வசனத்தின் மேல் யோசுவா அசையாத விசுவாசம் கொண்டிருந்தபடியினால் மோசேயை போல அவனும் கர்த்தரால் மேன்மைப்படுத்தப்பட்டான். ஜனங்கள் யோசுவாவை நம்பினார்கள். தங்களை வழிநடத்துவதற்கு தேவன் அவனை பயன்படுத்துகிறார் என்பதை அறிந்து கொண்டார்கள். அதிசயம் நடக்கவில்லை என்றால் அவர்கள் நம்பி இருக்க மாட்டார்கள். ஆனால் யோசுவாவின் வார்த்தைகள் கனம் பெற்றன. ஜனங்கள் அவற்றுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்தார்கள். இந்த செய்தி உங்கள் இருதயத்தை தொட்டிருந்தால் கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார் என்று கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு மாற்றத்தை செய்ய காத்திருக்கும் ஒருவருக்கு இந்த வீடியோவை இப்போதே பகிருங்கள். இன்று அவர்களுக்கு தேவை இந்த வார்த்தைதான். யோசுவாவை மேன்மைப்படுத்தி அவருடைய தலையை உயர்த்தின கர்த்தர் உங்களையும் மேன்மைப்படுத்தி உங்கள் தலையை உயர்த்துவாராக. ஆமென். ஜெபம். அன்பின் பரலோக தகப்பனே, நீர் என்னோடு இருப்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படி அவர்கள் முன்பாக என்னை உயர்த்துவதாக வாக்கு கொடுத்ததற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் என் மீது வைத்திருக்கும் அன்பு என் மனதை தொடுகிறது. யோசுவாவை போல உம்முடைய வசனத்தை முழுமையாக நம்பி உம்மை கனம் பண்ண எனக்கு உதவி செய்யும். என்னுடைய குறைகளையே நோக்கி கொண்டிருக்க நான் விரும்பவில்லை. நீர் எப்போதும் என்னோடு இருக்கிறீர். என்னை குறித்து நீர் கூறிய எல்லாவற்றையும் நிறைவேற்றுவீர் என்ற விசுவாசத்தோடு முன்னேறி செல்ல விரும்புகிறேன். நீரே என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். சகல மகிமையையும் கனத்தையும் உமக்கு செலுத்தி எல்லாவற்றிற்கும் மேலாக உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.